இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த 5 விதமான காரியங்களை நாம் அவர்களிலே பார்க்க முடியும். முதலாவதாக, தூய ஆவியினால் நிரப்பப்படுகின்றவர்கள், ஆவியானவர் வந்து தங்குகின்ற பொழுது முதலிலே அவர்கள் கடவுளின் குரலை கேட்பார்கள். திருத்தூதர் பணி 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், சவுலானவர் குதிரையிலே போகின்ற பொழுது ஆண்டவரின் குரலை கேட்டு கீழே அவர் விழுந்தார். ஆண்டவரின் வார்த்தை நம்மை வந்து சேர்வதற்கு அந்த தூய ஆவியானவர் நமக்கு தூண்டுதலாக இருந்து அந்த குரலுக்கு செவிமடுக்கும்படியாக நம்மை தூண்டுவார். இரண்டாவதாக, அந்த ஆவியானவர் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களை என்ன பண்ணுவார்? ஜீவ ஜலம் அவர்களுக்குள்ளிருந்து பெருக்கெடுத்து ஓடும்படியாக, யோவான் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, அழைத்த அந்த மனிதருக்குள்ளிருந்து ஆண்டவரின் ஆசீர்வாதம் அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுமாம். அதுதான் ஆவியானவர் செய்யக்கூடிய இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம். அப்படி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள் மூன்றாவதாக அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவர்களை எதற்காக அழைத்தாரோ அதை வெளிப்படுத்துவாராம். அதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். சிமியோன் மற்றும் அன்னா என்று 2 பேரை ஆண்டவர் அழைத்திருந்தார். தங்களுடைய வயதான காலத்திலும் அவர்கள் காத்திருந்து மீட்பரை காண வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். தூய ஆவியானவர் அவர்களை அழைத்து வந்தார். அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆண்டவரை சந்திக்கின்றவர்களாக அந்த அனுபவிக்கின்ற பாக்கியத்தை அவர்கள் மூன்றாவதாக பெற்றுக்கொள்வார்கள். நான்காவதாக, அந்த ஆவியானவரால் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் அவர்களை தன்னுடைய கருவியாக அவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். புனித பேதுருவும் பவுலும் எழுந்து செல்கின்ற பொழுது, இயேசுவின் நாமத்தில் சொல்கின்றேன், எழுந்து நில் என்று சொன்ன உடனே அந்த வல்லமை, ஆவியின் வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது, மற்றவர்களுக்கு அது குணப்படுத்தியது. அப்ப அந்த ஆவியானவர் ஒரு மனிதருக்குள் இருந்தால் நான்காவதாக அவர்களுக்கு குணத்தை கொடுக்கக்கூடிய அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். 5, அவர்கள் என்ன பண்ணுவார்? அந்த ஆவியானவர் உலகத்திற்கு ஒளியாக ஒரு சாட்சியாக எழுந்து நிற்க செய்வார். எவ்வளவுதான் தீமையில் அவர்களை சூழ்ந்திருந்து அழிக்க முயற்சி செய்தாலும், சாத்தான் அவர்களை வஞ்சிக்க முயற்சி செய்தாலும், அந்த ஒளியை யாரும் அணுக முடியாதபடி அது தீபமாய் பற்றி எரிகின்றவர்களாய் மாறுவார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக ஆவியானவர் அவர்களை எழுப்புவார். ஆக அந்த ஆவியானவர் 5 விதமான காரியங்களை செய்கின்றார். 1, என்ன பண்ணுவார்? அவர் ஆண்டவரின் குரலை கேட்க செய்வார். 2வது, ஜீவ ஜலம் அவர்களுக்கு இருந்து பெருக்கெடுத்து ஓடும். அவர் வாழ்க்கையில் இந்த துன்பம்லாம் அப்பவே மறந்துடுவாங்க, சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். 3வது, எதற்காக அழைத்தாரோ என்ன பண்ணுவாங்க? அதை சந்திப்பார்கள். குழந்தையை கையில பெற்றுக்கொண்டு அந்த அனுபவிக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை அவர்களுக்கு அந்த இன்டிமசியை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். 4வது, ஆண்டவர் கருவியா பயன்படுத்துவார். அவர்களுக்குள்ளிருந்து இந்த பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். 5, உலகிற்கு ஒளியாக அவர் எழுந்து நிற்பார்கள். தீமையில் அவர்களை அணுக முடியாது. இந்த 5 காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அதை ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் தொடர்ந்து அனலாய் ஆண்டவருக்காய் எழுந்து நிற்போம். இனிமே துன்பங்களை பற்றி, நோய்களை பற்றி அல்ல, தேவ வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்முடைய இடத்திலிருந்து வெளிப்படுவதாக.